அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு 3 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ் பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்ட்ரக்சரோட ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸு. கம்ப்ளீட்டாக இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கிற மாதிரியான ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸு. அதாவது உங்களுக்கு கார் பார்க்கிங்லேருந்து ஆரம்பித்து ஹாலு, கிச்சன் எல்லா பக்கமும் பெட்ரூமில் மட்டும் இல்லாமல் ஹாலில் மட்டும் இல்லாமல் ஹாலு, கிச்சனு, பெட்ரூம்னு எல்லா பக்கமுமே பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் போட்டு டவுன் லைட்ஸ்லாம் போட்டு ஈவன் ஸ்டேர் கேஸில் கூட பார்த்திங்கன்னா தெளிவாக ஸ்ட்ரிப் லைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப அல்ட்ரா மாடர்னாக ரொம்ப அழகாக ஜெகஜோதியாக இருக்கும் அந்த வீடு உள்ளே பார்த்திங்கன்னா. அந்த மாதிரி ஒரு சூப்பராக 100% பக்காவாக ஃபர்னிஷ் பண்ணி ரொம்ப ஃபேன்சியாக மாடலாக கட்டியிருக்கிற ஒரு 3 BHK வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மாங்காட்டில் சக்தி நகர் பார்க்கு அல்லது சக்தி நகர் வாட்டர் டேங்குன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு லேண்ட்மார்க் அது. அதுக்கு ரொம்ப பக்கத்துலேயே அதுலேருந்து சக்தி நகர் பார்க்கில் இருந்து உங்களுக்கு ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த வீடு இருக்குது. ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ரொம்ப அருமையான ஒரு காமான ஒரு நல்ல ஏரியாவில் ப்ரைம் ஏரியாவில் இருக்குது. சுற்றி வீடுகள், கடைகள், கடைத்தெருவுகள் எதுக்கும் பஞ்சம் கிடையாது. எல்லாமே இருக்குது. எல்லா அம்யூனிட்டிஸும் உங்களுக்கு நியர்பையில் ஒரு ஷார்ட் ப்ராக்சிமிட்டியில் இருக்கிற மாதிரியான ஒரு லொக்கேஷனில் தான் வந்து இந்த வீடு இருக்குது. இதுக்கு லேண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 20 அடி அகலம் 55 அடி நீளத்தில் 1100 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் தான் இந்த வீடு கட்டியிருக்கிறோம். ஒன்றும் இல்லை, 2 வீடு கட்டியிருக்கிறோம். ரெண்டுமே ஒரே அளவு ஒரே டிசைன் தான். ஸோ அடுத்தடுத்து இருக்கும். நீங்கள் 2 வீடையும் சேர்த்து வாங்குறதா இருந்தாலும் வாங்கலாம், ஒரு வீடு மட்டும் வாங்கிக்கிறவங்களா இருந்தாலும் வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, 20க்கு 55 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு லேண்ட் இருக்குது. இந்த லேண்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பெரிய கார் பார்க்கிங், 2 கார் நிறுத்துகிற மாதிரியான கார் பார்க்கிங், 2 கார் நிறுத்தி அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வீலர்ஸ் எல்லாம் கூட நிறுத்திக்கிற மாதிரியான நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பெரிய கார் பார்க்கிங்கோட இந்த வீடு பெரிய கேட்டோடு இருக்குது. இதோடைய என்ட்ரன்ஸ் அந்த மாதிரி ரொம்ப அம்சமாக அழகாக இருக்கும். அடுத்து இந்த கேட்டு மெயின் டோருடைய ப்ரொடெக்ஷனுக்கு போடுவோம் இல்லையா, கிரில், அந்த கிரில் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மைண்டு ஸ்டீல் கிடையாது. எல்லாமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எஸ்எஸ்ல தான் பண்ணியிருக்கிறோம். ஸோ மைண்டு ஸ்டீலுக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கும் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 times 4 times டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி காஸ்ட்டை பற்றி யோசிக்காமல் குவாலிட்டி முக்கியம், டியூரபிலிட்டி முக்கியம், லாங் லாஸ்டிங்காக வந்து நல்ல லைஃப் வர்ற மாதிரியான மெட்டீரியல் தான் இதில் யூஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு மெயின் கேட் கூட வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் ஃப்ரேம் இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற பேனல்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா சூப்பராக லேட்டஸ்ட்டாக வர்ற செராமிக் பேனல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் வந்து லைஃப் ரொம்ப நல்லாவே இருக்கும். சரி, அது மாதிரி மெயின் வாசக்கால் பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து அந்த நிலையும் சரி கதவும் சரி எல்லாமே வந்து டீக் வுட்டில் ரொம்ப குவாலிட்டியாக ஃபுல் வுட்டில் தான் பண்ணியிருக்கிறோம். வெறும் ஃப்ரேம் அடிச்சுட்டு உள்ளே ப்ளைவுட் போடுறது அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டீக் வுட்டில் தான் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப குவாலிட்டியாக மேனுவலாக தெளிவாக பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அதனால் வந்து மெயின் டோரோட குவாலிட்டியே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். யூஸ்வலாக நம்ம பண்ணுற வீடுகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெயின் டோர் எல்லாமே வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். மெயின் டோரே சொல்லிவிடும் வீடுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி என்னன்னு, அந்த மாதிரி தான் இருக்கும். இதுவும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. இதுவும் அதே மாதிரி குவாலிட்டியான ஒரு மெயின் டோர் செட்டப்பு. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா ஒரு சூப்பர்வான சைஸில் ஹாலு, ஒரு 20க்கு 55 சைஸ் ஃப்ளாட்டில் ஒரு வீடு கட்டும்போது என்ன ஸ்பேசியஸாக என்ன மேக்ஸிமம் ஒரு சூப்பரான ஒரு ஹால் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஹாலோடைய வித்து மட்டுமே பார்த்தீங்கன்னா மோர் தென் 15 feet இருக்குது. அந்த அளவுக்கு வந்து பெரிய ஹால். இதில் என்ன அப்படின்னா பில்டிங் எவ்வளோ இப்போ 20 அடி அகலம் இருக்கிற இடத்துல பில்டிங் எவ்வளோ அகலத்தில் உட்காருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 அடியில் உட்காரும் பில்டிங்கு. 17 அடியில் வச்சுட்டு 2 பக்கமும் 1.5 அடி வந்து உங்களுக்கு செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். நம்ம வீட்டை சுற்றி செட்பேக் இருக்கிறது, அதாவது ஸ்பேஸ் இருக்கிறது வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் பக்கத்தில் நிறைய பெரிய வீடுகள் வந்தால் கூட உங்களுக்கு வென்டிலேஷனும் லைட்டிங்கும் நல்லாயிருக்கும். அதனால வந்து வீடுகளை சுற்றி வந்து ஸ்பேஸிங் கொடுத்து கட்டுறதுங்கிறது ஒரு நல்ல ப்ராக்டிஸ். அந்த மாதிரி தான் வந்து இந்த வீடும் பண்ணியிருக்கிறோம். வீட்டை சுற்றி நீங்கள் வர்ற அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும். உங்களுடைய காம்பவுண்ட் வால் உங்களுக்கு இண்டிபெண்ட்டாக தனியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த பக்கத்து வீட்டோட ஷேர் பண்ணிக்கிறதுல வர்ற கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற இடத்துல வராது. ஸோ அதெல்லாம் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நீங்கள் அந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் தான் இருக்குது. சரி, ஹாலுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹால்லேயே உங்களுக்கு மாடிக்கு போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ் இருக்குது. ஹாலில் ஃபால் சீலிங் ஒர்க்குன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். டிவி கேஸிங்கு, இன்வெர்ட்டருக்காக படிக்கட்டுக்கு கீழே ப்ரொவிஷன் கொடுக்குறதுலேருந்து எல்லா விஷயமே பார்த்து பண்ணியாச்சு. நீங்கள் இதில் எதுவுமே அடிஷ்னலாக இம்ப்ளிமெண்ட்
பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த அளவுக்கு எல்லா விஷயமும் பார்த்து பண்ணி தான் இருக்குது. டிவி கேஷிங்லேருந்து இன்வெர்ட்டருக்கான ப்ரொவிஷன்லேருந்து எல்லாமே பண்ணியிருக்கு. அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாலுக்கு அடுத்து ஒரு டைனிங் ஸ்பேஸ்லேயே பார்த்தீங்கன்னா 3 விஷயத்தை ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரியான அந்த டைனிங் ஸ்பேஸ் இருக்கும். ஒன்று வந்து டைனிங் ஸ்பேஸ்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கிச்சன்லேருந்து அப்படியே நம்ம டைனிங் ஸ்பேஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். டைனிங் ஸ்பேஸில் உங்களுக்கு வந்து வாஷ் பேசினும் வந்துடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டைனிங் ஸ்பேஸு. அதுக்கப்புறம் இந்த கிச்சனுக்கு அட்ஜஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பெட்ரூம் ஒன்று இருக்குது. சின்ன பெட்ரூம்னாலே அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10:30க்கு ஆல்மோஸ்ட் 11ன்னு வச்சுக்கோங்களேன், 11க்கு 8ங்கிற சைஸில் உள்ள ஒரு சின்ன பெட்ரூம், சில்ட்ரன்ஸ் பெட்ரூமாவோ இல்லை ஓல்டு ஏஜ் பீப்புள் இருக்காங்க வீட்டில், எல்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கான ஒரு பெட்ரூமாவோ நீங்கள் வந்து அதை அலாட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சின்ன பெட்ரூம் செட்டப்பும் அப்படியே இந்த டைனிங் ஸ்பேஸில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு வாஷ்ரூமும் அங்கேயே வந்துடுது. ஸோ வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 கார் நிறுத்துகிற மாதிரியான ஒரு பெரிய பார்க்கிங், அப்புறம் ஒரு பெரிய ஹால் ஃபுல்லி ஃபர்னிஷ்டாக இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு டைனிங் ஹாலுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிச்சனுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி மாடுலர் கிச்சன் செட்டப் எல்லாமே பண்ணி வச்சுருக்கோம். எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. அந்த அளவுக்கு A to Z கம்ப்ளீட்டடாக பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி அதுக்கு அட்ஜஸ்டண்டாக ஒரு ஸ்மால் பெட்ரூமு, அந்த பெட்ரூம் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப்ஸு, கபோர்டெலாம் வந்து பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து வாஷ்ரூம், இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் கிடச்சிருது. அப்படியே நீங்கள் ஹாலிலேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏறிங்கன்னா ஸ்டேர் கேஸுமே பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸோட சைடு ரெயில்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SS தான். அகெயின் சொல்கிறேன், உங்களுக்கு மைண்ட் ஸ்டீல் கிடையாது, சாதாரண MS கிடையாது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் பண்ணியிருக்கிறோம். அதுவும் கிளாஸ் ஃபினிஷிங்கில் ரொம்ப அல்ட்ரா மாடர்னாக பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். சைடு வாலில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்டேர் கேஸோட சைடில் வாலில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் லைட் எல்லாம் கொடுத்துருக்கிறதுனால ஈவன் நைட் டைமில் நீங்கள் மாடிக்கு போகிறீங்க இல்லை கீழே வர்றீங்கன்னா நீங்கள் எல்லா லைட்டையும் போட்டிருக்க தேவையில்லை. ஸ்டேர் கேஸுக்கான ஸ்ட்ரிப் லைட்டை மட்டும் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். அந்த மாதிரி லைட்டிங் ப்ரொவிஷனும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கோம். அப்படியே மேலே வந்தீங்கன்னா மேலே அகைன் ஒரு பெரிய ஹாலு, ஒரு லிவிங் ஸ்பேஸு, அதில் நல்ல ஜன்னல், பெரிய 2 ஜன்னல் கொடுத்துருக்குறோம். லெஃப்டில் ஒரு பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம், அது மாதிரி ரைட்டில் ஒரு பெட்ரூம். 2மே மாஸ்டர் பெட்ரூம் தான் சொல்லணும். ஏன்னா 2மே அந்தளவுக்கு பெருசாக இருக்கும். 2மே வந்து அட்டாச்டு டாய்லெட் பாத்ரூமோடு தான் இருக்கும். இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் லெஃப்ட் சைடில் இருக்கிற பெட்ரூம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம். ஏகப்பட்ட கப்போர்ட், வார்ட்ரோப் ஒர்க்கு ஃபுல்லி ஃபர்னிஷ்டாக இருக்குது. ஒரு டாய்லெட் வாஷ்ரூமும் வந்து அதிலே உள்ளே அட்டாச்சாகவே இருக்குது. ப்ளஸ் வார்ட்ரோப் ட்ரெஸ்ஸிங்க்கான ஒரு சின்ன ப்ரொவிஷன் ஏரியாவும் அந்த பெட்ரூமில் வந்துடும். அதே மாதிரி நீங்கள் ரைட் சைடில் இருக்கிற பெட்ரூம் வந்தீங்கன்னா இது ரோட் சைட் பெட்ரூம். இந்த ரோட் சைட் பெட்ரூம் உங்களுக்கு பால்கனியோட வந்துடும், ரோட் வியூ பால்கனியோட வந்துடும். இதுலேயும் அட்டாச் டாய்லெட் பாத்ரூமோட தான் இருக்குது. இதுலேயும் வார்ட்ரோப் ஒர்க்கெலாம், ஃபர்னிஷிங் ஒர்க்கெலாம் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கோம். எல்லாமே ஃபால் சீலிங் போட்டு டவுன் லைட்ஸ், LED டவுன் லைட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு லைட்டிங்கும் சரி, வென்டிலேஷனும் சரி, உங்களுக்கு மற்ற ஆக்சஸ் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ், அதாவது இந்த மாதிரியான ஃபர்னிஷிங் ஒர்க்கும் சரி, எல்லாமே வந்து ஒரு ஃபுல் ஃபினிஷ்டாக கம்ப்ளீட் பேக்கடாக தான் இந்த வீடு நம்ம பண்ணியிருக்கிறோம். இதை வாங்குறவங்க என்னென்ன எதிர்பார்ப்பாங்க, அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் தேவை, ஒரு வீட்டில் எதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்த்து ஒரு சொந்த வீடு, நம்ம குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு கட்டுறதா இருந்தால் எப்படி கட்டுவோமோ, அதுவும் ஒரு அனுபவமுள்ள ஒரு கட்டிட பொறியாளர், ஒரு இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர் தனக்கு ஒரு வீடு கட்டிக்கிட்டால் அதை எப்படி கட்டுவோமோ அந்த மாதிரியாக தான் வந்து இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டியும் சரி, உள்ளே பண்ணியிருக்கிற ஃபெசிலிட்டிஸ், ஃபர்னிஷிங் ஒர்க்ஸும் சரி, எல்லாமே சூப்பராக கிளாஸாக இருக்கும். அந்த அளவுக்கு அருமையாக பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு மேலே உங்களுக்கு டெரஸ் போகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்ரூமும் பண்ணியிருக்கோம். ஹெட்ரூம் வந்து சும்மா சின்னதாக இல்லை, இந்த படிக்கட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அகலமான ஒரு ஸ்பேஸில் இருக்குது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. அதே அளவுக்கு அகலமாக வந்து ஹெட்ரூம் பண்ணியிருக்கிறோம். அதனால் அதில் என்னென்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கும் யூட்டிலிட்டிஸுக்கும் ஒரு பெரிய ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. உங்களுக்கு வந்து கிளாத் மெட்டீரியல் மேலே நீங்கள் 2 கபோர்டு கூட கொண்டு போய் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிளாத் மெட்டீரியலாக நீங்கள் அங்கேயே வச்சுக்கலாம். இல்லை அயர்ன் பண்ணுறது, வாஷ் பண்ணுறதுலேயே வாஷ் பண்ணி எடுத்து டெரஸில் காய போட்டதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து அயர்ன் பண்ணுறது, அயர்ன் பண்ணதை அங்கேயே ஸ்டோர் பண்ணிக்கிறது வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து அந்த ஹெட்ரூமில் இருக்கிற அந்த ஸ்பேஸ்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். வாஷிங் மிஷினுக்கான வாட்டர் இன்லெட்டு, பவர், ட்ரெயின் அவுட்லெட்னு எல்லா ப்ரொவிஷனுமே வந்து பர்ஃபெக்டாக பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ நான் சொன்னது சரிதானே, ஒரு வீடு நம்ம கட்டிக்கிற ஒரு சிவில் இன்ஜினியர் தனக்கு தானே கட்டிக்கிறாருன்னா எப்படி கட்டுவாரோ அந்த மாதிரி தான் வந்து இந்த வீட்டை ரொம்ப அம்சமாக அழகாக பார்த்து கட்டி வச்சுருக்கோம். சரி, ப்ரைஸுக்கு வருவோமா? ப்ரைஸ் இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸு 1,55,00,000 உங்களுக்கு இன்க்ளூடிங் EB 3 phase EBயும் வந்து இதில் நம்ம எடுத்து கொடுத்துருவோம்.
ப்ளஸ் வந்து இந்த வீட்டுக்கான 5% ஜிஎஸ்டியும் நம்மளே கட்டிடுவோம். உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் ஆஸ் அ பையர் எதை பேர் பண்ணணுமோ அது மட்டும் நீங்கள் பேர் பண்ணால் போதும். ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்குது. சார் இந்த ப்ரைஸ் நெகோஷியபிளான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நெகோஷியபிள் தான், நம்ம நெகோஷியேட் பண்ணலாம். பட் இந்த பட்ஜெட் உங்களுக்கு இருந்தால் 1,55,00,000 ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்ற மாதிரியான பட்ஜெட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, இல்லை நீங்கள் லோன் போகிறதா இருந்தால் இதில் ஒரு 70% 80% வரைக்கும் லோன் போகிறதா இருந்தால் கூட லோனும் நம்ம ஏற்பாடு பண்ணி தரலாம். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லோன் போயோ இல்லை லோன் இல்லாமல் ரெடி கேஷாவோ உங்களுக்கு அந்த பட்ஜெட் இருக்கிற பட்சத்தில் இந்த வீட்டை நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு வாங்கிக்கலாம் முடிவு எடுக்கிறீங்கன்னா நம்ம நெகோஷியேட் பண்ணலாம். ப்ரைஸை நெகோஷியேட் பண்ணி என்ன பெஸ்ட் ப்ரைஸ் உங்களுக்கு தர முடியுமோ அந்த பெஸ்ட் ப்ரைஸில் இந்த வீடை முடிச்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீங்கள் இது வரைக்கும் ட்ரூ வேல்யூ ப்ராப்பர்ட்டிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 85% வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம போடுற வீடியோஸும் உடனுக்கு உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நீங்கள் ஒரு 2 மாதம் 3 மாதம் கழிச்சு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கான்னு கேட்குற காலர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கிறீங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் சொல்கிறேன். வீடியோ வந்த உடனே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உடனடியாக கால் பண்ணலாம். நீங்கள் கேட்கும்போது இந்த வீடியோ அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் தேடிக்கிட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கு அமைகிறதுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பு அமையும். அதனால் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இது மட்டும் இல்லை, இது போல் நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸ், செலக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மீண்டும் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். நீங்க நல்லா இருக்கணும் நாடுமே, இந்த நாடெங்கும் இல்லாமல் இல்லை என்றால்